பெண்களை கண்டால் கண்களை மூடிவிட வேண்டும். இதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால என்னமோ தெரியல, இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு முன்னால நம்மளுக்கு ஒண்ணுமே வரல. இந்த பிள்ளைய பார்த்தோன்னே இழுக்குது. ஆத்தாடி பொம்பளை பிள்ளைய பார்க்கவே கூடாதுப்பா, பார்க்கவே கூடாதுன்னு கையை எப்படி வச்சுக்கிட்டு பாக்குற? அது என்னமோ தெரியலம்மா, பார்க்க கூடாதுன்னு தான் ஒரு பக்கம் மனசு கேட்குது. ஆனா பாரு பாருன்னு கண்ணு ஏங்குது. நான் என்ன செய்ய? பாரு பாருன்னு ஏங்குதுன்னா 11 மணிக்கு போக வேண்டியதானே? 12 மணிக்கு தான் அப்படின்னு திறக்கிறாங்க. நான் என்ன செய்ய? ஆனா என் மாப்பிள்ளை லட்சுமணன் பிளாக்ல முதவே வாங்கி வச்சிருக்கேன். சுதாரிப்பா இருக்கா? கழுத கூலிங் ஏத்தே இருந்து உலை மாட்டுது. ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. ஏய், எருமைக்கு பிறந்த எருமை பசுமாடு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. கிச்சு என்னப்பா ஏப்பா தெரியும், நீ தான் வாயை வச்சு உடச்சி விட்டுன்னு தெரியும். சரி விட்றா, டே விட்றா, டோப்பு மண்டையா விட்றா. என்னம்மா ரொம்ப தான் கோவப்படுற? ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்க லட்சணமா இருந்த ஒரு ஆம்பளை பார்த்து ரசிக்கத்தானே செய்ய. டேய் நீ பாக்குற பார்வை சரி. என்ன ஓரமா உட்காந்துட்டு என்னடா? ஆமா, பெரிய சிவாஜி கணேசன், இவங்க பெரிய பத்மினி, இவங்க ஆறாட்டத்தை அப்படி ஓரமா உட்காந்துட்டு பாக்குறாங்க. இல்ல போன தடவை வரையில இங்க உட்காந்துருந்தேன், இப்ப இங்க உட்காந்துருக்கானே. சரி அடுத்த வருஷம் இங்க வந்து உட்காந்துக்கோப்புல. காய்ச்சலா? அப்படி என்னைய பாத்துட்டு இல்ல சரியா போயிடும். ஆமா ஆமா ஆமா. ஏய் என்னங்க சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? என்ன சிக்னல் கொடுத்து? நீங்க பேசுங்க. நான் இதுக்கிட்ட சொன்ன பொம்பளை பிள்ளைல பார்க்காத எத்தனை டிகிரி காய்ச்சல்? பார்க்காத கேட்கறியா? பார்க்கறதுக்குன்னு வர்றது எவார் பொம்பளை பிள்ளை ஆம்பளை திசை திருப்பணும்னு பார்க்காத. என்னையா பார்க்கறது? பெண்கள் ஆண்களை பார்க்கறது, ஆண்கள் பெண்களை பார்க்கறது. கண்ணுங்கிறது பார்க்கறதுக்கு தானங்க இருக்கு. என்ன பார்க்கறனால என்ன கெட்டா போறோம்? பார்த்துட்டு போறாங்க. நானும் 2 மணி நேரமா பார்க்கறேன். அந்த கட்டப்பை வச்சுக்கிட்டு சுத்தனமே தான் இருக்காரு. என்னத்தை கொண்டு வராருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு ஆளு தான் விடிகிற வரைக்கும் இந்த கட்டப்பையை யார்ட்டையும் அங்க கொடுக்குறாரு. யார்ட்டப்பா கொடுக்குற? ஒன்று கொடுத்தாரு, அங்க ஒன்று கொடுத்தாரு. என்கிட்ட இல்ல, உன் தங்கச்சிக்கிட்ட. அப்படியா? எவார் பொம்பளை வாயடக்கமா பேச முத ஆம்பளை நாவடக்கமா பேசியா? பெண்கள் அழகா இருந்த ஆண்கள் பார்த்து ரசிக்கதமா செய்வோம். நாங்க ரசிகன்னு தான் சொல்றோம். ஆண்கள் ரசிக்கிறதுக்காண்டி தாங்க பெண்கள் இல்லாம ஆண்கள் மட்டும் இருந்து என்ன பண்ண போறீங்க? பாத்துக்கங்க, கொரோனாவுல செத்து உயிரோட புதைச்சி பணத்தோட பணமா போனோம். இருக்கிற வரைக்கும் பாத்துட்டு போங்க. ஆனா பாத்துட்டு மட்டும் போகாதீங்க. திஷ்டி சுத்தி போட்டுட்டு போங்க. ஏன்னா கல்லடிக்கு தப்புனாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது. திருஷ்டி சுத்தி போடணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன் நானே திஷ்டி பூசணிக்க கிடையாதுமா. உங்க அழகுக்கு எதுக்குமா உங்களுக்கு சுத்தி போடணும்? வேணா உங்களை அப்படியே தூக்கி அப்படியே சுத்தி முத்தம் கொடுத்து இறக்க வேண்டியதா? என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? தொடாதயா, அறிவு இருக்கா? என்னடா ரொம்ப தான் பண்ற? அவன் பக்கத்துல போகாத, பொட்டை பொறுக்கி போய. ஆமா, நான் நல்ல பொறுக்கி தாண்டா, தெரு பொறுக்கி. இங்க வாமா மச்சா. பாத்தியா என்ன வேலை பாக்குறியா? மச்சா சந்தில சிந்து பாரு. என்ன உன்னை வேலை பாக்குறேன்னு சொல்ற? என்ன வேலை பாக்குறேன் பாரு. என்ன எங்கடா வேலை பாத்தியா? நீ தானே சொன்ன என்ன வேலை பார்த்தார்? உன்னை வேலை பார்த்தா? அட யாரா வேலை பார்த்தா? ஏய் பெட்டிக்கார முதல்ல சரியில்லப்பா. பெட்டிக்கார நீ ஊருக்கு போகும்போது பெட்டி எடுத்துட்டு எவா குரூப் சேர்க்கறியா? என்ன சேர்க்கறியா? ஆர்டர்கார உன் பக்கம் சேர்க்கறியா? அது எப்பவுமே என் பக்கம் தான். என்ன? ஏய் தம்பி மாப்ள, டேய் மாப்ள வேணாம்டா. உனக்கு மரியாதை பேசுற. டேய் வயசு மரியாதை குடுறா. தாய்மார்கள் மாசமா இருக்கிற தாய்மார்கள் உட்கார்ந்திருந்தீங்கன்னா இந்த பையன் மூஞ்சில முழிங்க புள்ள நல்ல புளுன்னு போறக்க. டேய் பொம்பளை பிள்ளை வந்து நிற்கிது. பொம்பளை பிள்ளை ஆம்பளைட்ட மரியாதை நம்ம பேசுதுன்னு சொன்னோம்னா அவன் சௌரியத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்க. கண்களை மூடணும். மாப்பிள்ளை நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நம்ம அரசகுளம் கிராமத்தில் நீ பஞ்சாயத்து தலைவர் தானே? பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிருக்கையா? ஆமா, பெரிய பெரிய பஞ்சாயத்துல நாங்க தான் இருப்போம். இந்த பிள்ளை நிற்குதுல, இது வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட இங்கே வாமா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இங்கே வாங்க, இந்த பிள்ளைகிட்ட நான் எதுவும் தப்பாக பேசியிருப்பேனா? பேசல இல்லை பேசல. ஏதாவது ஆபாசமாக அந்த பிள்ளைய நான் ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் பேசல இல்லை தப்பா ஏதாவது அந்த பிள்ளைய தொட்டேனா? இல்லை இருப்பதானே தொட்டேன், வேற ஒன்றும் பண்ணலையே. இல்லை இப்படி கையை பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சி அப்படி ஏதாவது நான் முட்டை கொடுத்தேனா? நான் என்ன செஞ்சேன்? ஒரு பொம்பளை பிள்ளைய நான் ஏதாவது பண்ணேனா? ஒன்றுமே பண்ணலை. தப்பு நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கூப்பிட்டு வச்சு பேசலாம். ஏத்தா தாய்மா இரியா இவன் இந்த ஆளு பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப பண்ணுனானா இல்லையா? தம்பி நீங்க சொல்லுங்க. ஹலோ பெட்டிக்கார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணுமே பண்ணல சார். இப்ப எல்லாத்தையும் பண்ணி சார் அசிங்கமா பேசுனேனா? தம்பி பண்ணுனாப்லையா இல்லையா? சார் எக்ஸ்கியூஸ் மீ பெட்டிக்காரே, நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அசிங்கமா பேசுனேனா? இல்ல. தப்பா நடந்தேனா? இல்ல. இப்படி கையை பிடிச்சு இப்படி கட்டி முடிச்சு அப்படி ஏதாவது முத்தம் கொடுத்தானா? நீ இவ்வளவு பண்ணிட்ட, உனக்கு நான் ஒண்ணு பண்ணணும்ல. ஏன்னா உன்னை சும்மா விட கூடாது. உட்கார்றே. இப்ப இந்த பிள்ளை நீ இப்படி பண்ணதுக்கு உன்னைய வாழ்த்தி அந்த பயல்களை பாட வைக்க போறேன். தம்பி ரெடியாடா? எந்திரிச்சு உட்காருங்கடா, எந்திரிடா. இப்ப ஆமா உன்னை வாழ்த்தி தம்பிகளை வந்து பாட வைக்க போறேன்.
தம்பி ரெடியா தம்பி? அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டோட கடைசி வார்த்தையை நீங்க கரெக்டா சொல்லணும். சரியா? எப்பா என்னமோ உயர்த்தி பாட போறீங்களா? உன்னை வாழ்த்தி பாட போறான். நீ கொஞ்சம் தள்ளி நிறுத்தா. கொஞ்சம் வாங்க. இந்தா இப்படி கையை வைங்க. ஏய் அங்கிட்டு பார்த்து வையா. கண்ண முடியா? நாக்க நீட்டியா? அப்படி இப்படி நாக்க நீட்ட சொன்னா நான் சொல்றேன். உன்னை வாழ்த்தி பாடணுமா வேணாமா? கண்ண மூடு. நாக்க நீட்டு. அப்படியே தம்பி நீங்க கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. சரியா? செய் அப்படியே. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா சொன்னவங்களை பிடிச்சி பசங்களை கெடுக்கிறியா நீ மிஸ்டர் லட்சுமணன்? ஏய் இந்த பாட்டு பிடிக்கலையா? தம்பி அவங்க அண்ணனுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? இதே மாதிரி இன்னொரு வார்த்தை பாட்டு பாடுறேன். கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. சரியா? திரும்பியா இப்படி கன்னத்துல கைய வையே. இந்த ஆன்னு சொல்லு. அப்படியே இரு. ரெடியா தம்பி? அந்த கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லிடணும். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, பப்புனுக்கு ரத்த கொதிப்பு, உச்சகலன்னா உச்ச பொறுப்பு, பிவரு வந்தா குடி மைக்க பொடி பப்புன. எனக்கு ரத்த கொதிப்பு. ஏன்டா அவங்க சொல்றதை கேட்காதீங்க தம்பிகளா. படிக்கிற படிப்பை விட்டுட்டு ஓட வேண்டியதா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டோப்பு மண்டையா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. என்ன நல்ல 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 நல்லன்ட்டு தம்பி அன்னை எப்ப வந்தாலும் இந்த வசனத்தை மறக்க கூடாது. என்னப்பா? ஏப்பா உங்க ஊர் நாடகத்துக்கு நான் வந்ததுக்கு இம்புட்டு நான் செய்யணும். சரி என்ன வியாபாரம் தெரிஞ்சுக்கலாமா? போன வருஷம் நீ பார்த்ததுரா இடியாப்பம். இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்தையா? அப்படியா? பாத்துட்டியா? அப்படியா? இப்ப மாமா ஏங்க மாம்பழ வியாபாரமா? டேய் வாடி போட்டின்னு பேசுற வேலையில வச்சுக்க கூடாது தம்பி. பொம்பளை பிள்ளைய மரியாதையா பேசுறேன். என்ன பொம்பளை பிள்ளைய வாடி போடி பேசுற? அவன் கூப்பிட்டா நீ என்ன வாடி போடின்னு கூப்பிடுற? நான் என்ன சொல்றேன், 2 பேரும் சண்டையை முடிச்சிட்டு யார் வரீங்களா சீக்கிரம். சூர்யா நீ எனக்கு அண்ணன் வேணும்டா. என்ன அண்ணன் வேணும்? என்ன வேணும்? குறுக்கு கழுத அது உன்னை போடி வாடிங்கிற. எப்படி அவன் உன்னை போடி வாடிங்க போச்சு? எப்படி உன்னை போடி வாடிங்க? நாசமத்து போறவங்க 2 பேரும் போய் தொலைங்கடா. போய் தொலையவா? சின்ன தொலையா பெரிய தொலையா? எந்த தொலையா இருந்தா நீ போவ? மாம்பழமா? மாம்பழமா தம்பி உனக்கு அதான் பிடிக்குமா? சரி என்னப்பா? இடியாப்பம். இடியாப்பம்மா? இடியாப்பம்னா என்ன தெரியுமா? அது இருக்காடா இத்தனூண்டு வச்சுக்கிட்டு வாழைப்பழம்ங்கிறீங்களா? ருச்சப்பழ இடியாப்பம்மா மலைக்கணு போல வளைய அம்மா. சாப்பிட்றது மணிமேகலை, அதை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் கொடுத்தேன், மாற்றி சொல்லிட்டீங்க. மலைக்கணு உள்ள வளைய அம்மா. வாம்பிட்டு கூடாது. ஆமா ஆமா. அதுக்கு மேல உங்களுக்கு பிராக்டிஸ்னா லட்சுமண்ட கொடுங்க. அண்ணனுக்கு பொன்னாட போத்துங்க. இங்கே உங்களுக்கு பொன்னாட என்ன போத்தலையில் பப்புடாக நடிக்கும் அருமை சகோதரர் சூப்பர் ஸ்டார் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழ ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா அப்படி எழுவட்டா சரிக்கு அவர் பொன்னாட ஒழுங்கா போட்டிருப்பாரு. என்னமோ நாடு கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா எழுவலிச்சு. அந்த பிள்ளைகிட்ட பொன்னாடை கொடுக்கலாமா? பெட்டிக்கார நக்கா சொல்றாரு, இந்த பொண்ணு நாடு கட்டு கட்டுது. பொன்னாடை இணைவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் அன்பு இளைஞ பெருமக்களுக்கும் நன்றி. மலக்களை உள்ளவரே அம்மா ஓ மேலேயே அடிச்சு விடணுமா? ஏமா ஏய் எதையாவது கொடுத்து ருப்பாட்டுமா மோல.
விடியா ஏதாவது இப்போ பண்ணுமா என்னடா மண்டையா கடிக்கி ஒருத்தன் இழுப்புல இழுத்துக்கிட்டு இருக்கா கரண்டை கொடுங்குற எத்த கொடுங்குற அப்பனா உசுரை காப்பாத்துன்னு நினைக்கல என்னப்பா ஏய் எப்பா ட்ரீட்மெண்ட் சூப்பர் ட்ரீட்மெண்ட்ப்பா சுருங்கலடா வச்சோன்னா அந்த வலிப்பு விட்டுருச்சுடா சூப்பர் ட்ரீட்மெண்ட் வேணுமா வச்சு பாரு அப்படிங்க செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா அண்ணன் எங்கள் கையை ஒரு பக்கம் பெண்டாயிருச்சு அண்ணங்க அவரை வந்து பார்க்க சொல்லுங்க சரியாயிரும் கை சரியாயிரும் அண்ணனுக்கு ஒரு அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் தான் அவருக்கு வண்டியில் கீழே விழுந்துட்டார் கை எலும்பு உடஞ்சிருச்சு அவர் பார்த்தாருன்னா கொஞ்சம் சரியாயிரும் இடியாப்பம் கேட்டேன்ல பார்த்துக்கோ இடியாப்பத்தை செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா தனித்தனி ஆடுவோம்பா ஆமாம் கைக்கு தள்ளி வச்சுங்க சில்வர் ஏறாத மலை மேல இழந்த வலுத்திருக்கு நான் ஏறி ஏத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா பத்திரமா வீட்டில் படுத்து தூங்கும் போது பெய் கனவா வரும் நானும் ஏறி உழுப்பட்டுமா இளவாளங்கண்ணுகளா எலும்பிச்சம்பழங்களா பாசமிகு அன்பு அப்பா சோமு செட்டியார் அவர்கள் இங்கே மணிமேகலை அவர்களையும் பாராட்டி என்னையும் பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்க. வணக்கம். பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் அப்படியே பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா ஒரு சின்ன சின்ன முருகையா செந்தில் வடிவேலழகா அப்படி கொஞ்சி அற 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 ஆமிக்கு குத்து அடி சிங்கரி சரக்கு நல்ல சரக்கு